இதை ரொம்ப அழகாக அனிமல் கிங்டமை உதாரணமாக எடுத்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எரேமியா 8வது அதிகாரம், எரேமியா 8:7 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய், எரேமியா 8:7, ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஊரில் தமிழ்நாட்டில் ஒருவேளை இங்கே ஸ்ரீலங்கன்ஸ் யாராக இருக்கீங்களான்னு தெரில, பட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கெல்லாம் ஸ்கூல் டூருக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே பிளாட்டு போட்டு வீடு விட்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போல்லாம் அங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து பறவைங்க வருவாங்க. அந்த குருவிங்க இந்திய குருவிகளே கிடையாது, அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து பறந்து வருவாங்க. அந்த குருவிங்க எப்படி அவங்களுக்கு அந்த சீசன் தெரியுது, டைரக்ஷன் தெரியுது, அந்த கிளைமேட் தெரியுது, அங்கேருந்து எப்படி இங்கே வரணும்னு தெரியுது. இங்கே கூடு கட்டி இங்கே குஞ்சு பொறிச்சு அங்கே பார்ன் இன் இந்தியா, நேட்டிவ் ஆஸ்திரேலியா. நம்ம பிள்ளைங்க மாதிரி குருவியை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், வேடந்தாங்கல் குருவியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். பார்ன் இன் இந்தியா, நேட்டிவ் பிளேஸ் இந்தியா, பட் ஒரிஜின் ஆஸ்திரேலியா. டுவல் நேஷ்னாலிட்டி தான் அங்கே வேடந்தாங்கல் பர்த் பிளேஸ். ஆனால் அந்த குருவிங்க பாருங்கள், வேடந்தாங்கல்ல பிறந்த குருவிங்க, ஆஸ்திரேலியன் குருவிங்க, ஆப்ரிக்கன்ஸ் குருவிங்க, அவங்களுக்கு முன் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் அந்த குருவிங்க என்ன பண்ணோம், வளர்ந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட சீசன் ஆனால் திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போகும். இப்போ எங்கேருந்து அந்த இன்ஸ்டிங்க்ட், அது பேர் அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அந்த அனிமல் கிங்டமில் எப்படி அந்த பறவைங்களுக்கு அந்த உணர்வு வருது, அந்த காற்று அடிக்கும் போது, அந்த சீசன் வரும்போது, இவ்வளவு ஹைட்டில் இவ்வளவு டிஸ்டன்ஸில் நம்ம திரும்ப நம்மளுடைய ஓசியை இல்லாமல் நம்மளுடைய பூர்வீக மண்ணுக்கு பறந்து போகணும் அப்படின்றது எப்படி அதுங்களுக்கு தெரியுது. நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காக்காவுக்கும் குருவிக்கும் இருக்கிற அந்த காலத்தை அறிகிற அறிவு என் ஜனங்களுக்கு இல்லை. அந்த டிசர்ன்மெண்ட், அந்த அப்சர்வேஷன், அனாலிட்டிக்கல் வியூ, அது ரொம்ப குறையுது. ஏன் குறையுது? கவலை, பெருமை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், செல்ஃபிஷ்னஸ், மற்ற இந்த உலக காரியங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய வருகையை குறித்த காலமோ கர்த்தருடைய பர்போஸோ, நான் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள் இருந்து என்ன செய்யணும், என்ன செய்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு இந்த காலத்தை கொடுத்துருக்கிறாரு, ஹவு கேன் ஐ நோ காட் அண்ட் ஹவு கேன் ஐ மேக் ஹிம் நோ.